வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதம் நடத்த கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் காலக்கெடுவை வலியுறுத்தக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். செல்போன்களில் சைபர் பாதுகாப்புக்கான சஞ்சார் சாத்தி ஆப் கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய செல்போன்களில் சஞ்சார் சாத்தி ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என செல்போன் நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. செல்போன்களில் சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயமாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வதாக விமர்சித்துள்ளார். சஞ்சார் சாத்தி ஆப் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கும் என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெறும் என நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி நாடாளுமன்ற வளாகத்திற்கு நாயை அழைத்து வந்த விவகாரம். நாய்கள் தான் இன்று விவாதிக்கப்படும் முக்கிய விஷயம் எனவும் அப்பாவி நாய் என்ன செய்தது எனவும் ராகுல் கேள்வி எழுப்பினார். சென்னைக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு நோக்கி மெதுவாக நகர்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், நாமக்கல், திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரிக்கு நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2வது நாளாக மழை தொடர்கிறது. நொளம்பூர், கீழ்ப்பாக்கம், அம்பத்தூர் பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் பாதிப்பு கணக்கெடுக்கப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ரோட் ஷோ நடத்தும் அளவிற்கு சாலைகள் இல்லை என கூறி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகையின் பெயர்களை தொடர்ந்து புதிதாக அமைக்கப்படும் பிரதமர் அலுவலகத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் அலுவலகத்திற்கு சேவை இல்லம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதித்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோயில் நிர்வாக அதிகாரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு செய்துள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம். கோவை மகளிர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 96,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் கர்ப்பிணி உட்பட 8 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் சிறப்பு படைகளை இந்தியா அனுப்பியுள்ளது. நிவாரண நடவடிக்கைகளுக்கான தடையற்ற தகவல் தொடர்பை உறுதி செய்யும் வகையில் மருத்துவம், பொறியியல் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிதாமன் விரைவில் கடற்படையில் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். காலாவதியான லைசன்ஸை கொண்டு தகுதியற்ற விமானத்தை 8 முறை ஏர் இந்தியா நிறுவனம் இயக்கியதாக புகார். குறைபாட்டை கண்டுபிடித்த பின் விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணை. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது ஒருநாள் போட்டி சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நாளை மதியம் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா களமிறங்குகிறது. ஆஷஸ் தொடருக்கான 2வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியில் காயம் காரணமாக மார்க் வுட் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக வில் ஜாக் சேர்க்கப்பட்டுள்ளார். நாளை மறுதினம் பிரிஸ்பேன் காபா மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் இருந்து காயம் காரணமாக கவாஜா விலகினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.